அனைவருக்கும் வணக்கம். விழுதுகள் அறிவியாற்றல் இந்த குழுவினை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் லோகேஸ்வரன் சார், அருணகிரி சார் ஆகியோருக்கும் மற்றும் உள்ள பொறுப்பாளர்கள் மற்றும் இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. புத்தக வாசிப்பினை ஊக்குவிக்கும் வகையில் இது நடத்தப்படும் ஒரு சிறப்பான, மிகவும் காலத்திற்கேற்ற ஒரு நிகழ்வாக அமைகிறது. இந்த புத்தகம் அந்த கவிஞர் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. 1999 98 இந்த புத்தகம் பதிப்பாகி இருக்கிறது. 99 கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் ஆகிவிட்டது. திடீரென்று என் வீட்டில் இருந்தது. நான் திடீரென்று எடுத்து படித்து பார்த்தேன். படித்து பார்த்தால் நன்றாக இருந்தது. எனவே நான் இதை முழுவதும் படித்து இதை பற்றி சொல்லலாம். எங்கேயாவது அந்த தம்பி இருந்தால் கேட்டால் நான் மகிழ்வேன். ஏனென்றால் அவர் இதை கொடுத்து விட்டு என்னிடம் மீண்டும் ஒரு முறை இவர் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரு வந்து, நான் மேனேஜர் இன்சார்ஜா இருந்தபோது கொடுத்துட்டு அப்புறம் ஒரு முறை தான் வந்தார். வந்தப்போ நான் சொன்னேன், நல்லா இருக்கு சார் உங்க புக்கு, அதெல்லாமும் நான் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பேங்க்கு வரல. அப்படியே அவரோட அக்கௌண்ட்டே ஒரு டார்மெண்ட் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு எதுவுமே தெரியல. நம்ம இன்னும் அவரை அங்கீகரிக்காம விட்டுட்டோமே, அவரை இன்னும் நிறைய வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்லாம விட்டுட்டோமேன்னு நான் இப்போ வருத்தப்படுறேன். இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம். மிக அருமையான நூல் இது. முகம் சுளிக்கும் வார்த்தைகள் ஒண்ணு கூட கிடையாது. அழகான கவிதைகள் எழுதியிருக்காரு. இவருக்கு அணிந்துரை பழனி பாரதி அவர்கள் கொடுத்திருக்காரு. அழகா கொடுத்திருக்காரு. இன்னும் சுற்றுப்புறங்களால் கெட்டு போகாத மனசோடு கவிதையாய் வாழுகிற தம்பி நாகப்பனை சந்தித்தேன். பார்த்ததுமே பற்றி கொள்கிற நாகப்பனின் தீக்குச்சி விரல்களில் வெப்பம் மட்டுமல்ல, வெளிச்சமும் விரைவி கிடக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. 5 விரல்களையுமே மோதிர விரல்களாய் பாவிக்கிற கவிதைக்காரன்களுக்கு மத்தியில் திக்கென்று உரசுகிற இந்த தீக்குச்சி விரல்காரன் நாகப்பனோடு கை குலுக்குவதில் நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இயற்கையை மறந்துவிடாத சிநேகம், சமூகத்தை மறந்துவிடாத காதல், நியாயத்தை மறந்துவிடாத கோபம், சமத்துவத்தை மறந்துவிடாத வாழ்க்கை, மனிதனை மறந்துவிடாத கவிதை, இவையெல்லாம் நாகப்பனிடம் நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கின்றன. இவற்றை கைவிடாத வரைக்கும் நாகப்பனையும் யாரும் மறுத்துவிடவும் முடியாது. நாகப்பன், உனது கவிவரியே முகவரியாக எனது வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உனது அரிச்சுவடி அகராதியாக எழுதி கொண்டே இரு. இது பழனி பாரதி அவர்கள் கொடுத்த அணிந்துரை. நாகப்பன் அவர்களும் எழுதியிருக்காரு. கவிதை சாமானியமானதல்ல, அது ஒரு எழுத்தின் சூட்சுமம், புரிந்தவர்களுக்கு மட்டும், வார்த்தைகளுக்கு சிக்கெடுக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும் செய்யப்படும் ஆசீர்வாதமாகவே கருதுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுதான் கவிதை என்று யாரும் காட்டாத திசையில் இருந்து வந்திருப்பவன் நான். அதிகமாக புத்தகங்களை வாசிக்காத மனிதர்களை வாசித்த குடும்பத்தில் இருந்து வெளிவந்திருக்கும் முதல் கவிதைக்காரன் என்பதில் எனக்குள்ளேயே நான் கர்வப்பட்டுக் கொள்கிறேன். கூடவே அச்சமும் படுகிறேன். அதாவது இவருடைய வாழ்க்கை பின்புலம் அந்த அளவுக்கு யாரும் கவிதை எழுதுற அளவுக்கு எல்லாம் யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. பள்ளி பருவத்திலே பாடங்களை விட அதிகமாக நான் கவிதைகளோடு தான் கைக்குலுக்கி இருக்கிறேன். இந்நூலில் இருக்கும் முக்கால்வாசி கவிதைகள் சென்னை வானொலியில் என்னால் வாசிக்கப்பட்டவை, கவியரங்க மேடைகளில் என்னால் உச்சரிக்கப்பட்டவை.
ஏற்கனவே உங்கள் காதுகளுக்கு சிநேகமானவை. இப்பொழுது கண்களின் பரிச்சயத்திற்காக பதிவு செய்திருக்கிறேன். நண்பர்களே, இது ஒலிப்பதிவல்ல, வரிப்பதிவு. என் கற்பனைக்கு சிறகு கட்டித் தந்த அத்தனை நண்பர்களையும் ஞாபகப்படுத்தி பார்ப்பது நடைமுறை சம்பிரதாயம் மட்டுமல்ல, நாகரிகமும் கூட. அழியாத ஞாபகங்களை எனக்காக அழுத்தமாக பதிவு செய்து வாழ்த்துரை வழங்கிய அண்ணன் பழனி பாரதி, ஒவ்வொரு கவிதைக்கும் பேனா விரல்களால் என் தீக்குச்சி விரல்களை மெழுகுபடுத்தியிருக்கும் இனிய சகோதரன் சக்தி ஆனந்த், அச்சிட்ட நண்பர் ஹைக்கு கவிஞர் பா உதயகண்ணன், தேனருவியாய் என் மனசுக்குள் பாய்ந்து கொண்டிருக்கும் உயிர்த்தோழன் பண்ணை சிவா, இப்படி பட்டியல் சிலர் மட்டுமல்ல, என்னை ஊக்குவிக்கும் அனைவருக்கும் நாகப்பனின் வணக்கங்கள். கூடவே சாயம் போகாத நன்றிகள். இவர் வந்து இவரோட இவரோட முகவுரையா கொடுத்திருக்காரு. முதல் கவிதை வந்து புறப்பட்டு வா பூங்காற்று. பரிசல் காட்டின் வறண்ட காற்று காது கொடுப்பாயா? பருத்தி செடிக்குள் புகுந்த காற்று புறப்பட்டு வருவாயா? ஏரிக்கரையில் பேசிய காற்று ஏக்கம் கேட்பாயா? ஓலை குடிசைக்குள் ஒண்டிய காற்றே ஓலம் அறிவாயா? சீக்கிரம் வா, சேதி ஒன்று இருக்கிறது. அதாவது இவர் வந்து கல்வி மறுக்கப்பட்டது பற்றி சொல்றாரு. அதே மாதிரி சாதி மறுப்பு பற்றியும் சொல்றாரு. தொட்டில்களில் தொடங்கியது இன்னும் கனவாகவே இருக்கிறது. நித்திரையின் கனவுகளை நிதம் கரையான் அரிக்கிறது. ஒற்றுமை அலைகள் ஓயாத வரையில் வேற்றுமை நம்மை அணுகாது. கற்றவன் மட்டுமே விற்பனை செய்வது நாட்டுக்கு இனிமேல் உதவாது. அதாவது கல்வி மறுப்பு பற்றி சொல்றாரு. அதனால நமக்கு ஒற்றுமை கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணம் பற்றியும் இந்த முதல் கவிதையிலேயே சொல்றார். விரல்களில் விரல்களை இணைப்பது வேண்டாம், மனங்களில் மனங்களை இணைப்போம். மூச்சுக்காற்றில் வேதங்கள் இருந்தால் உயிர்கள் இங்கே உலவாது. மனித வாழ்வில் சாதிகள் இருந்தால் அகிலம் இனிமேல் தாங்காது. அதாங்க இரண்டாவது கவிதை வந்து அதோ தூரத்தில். மல்லிகை வாசம் தேடி எருக்கும் பூவிற்கு அருகில் உதயவரம் வேண்டி மேற்கிலே தவங்கள். கண்களை கொடுத்து இருட்டுடன் பேரம், விரல்களை கொடுத்து வீணைகள் கற்க வீணைகளிடத்தில் விரல்களின் ஒப்பந்தம். வேர்களை கொடுத்து மரங்களை காக்க நிலத்துடன் மரங்களின் முனகல். ஆம், எல்லாம் முடிந்து விட்டது. சூன்யத்தில் இருந்து வெளிச்சத்தை தேடி நடந்து நடந்து வாழ்க்கையின் கால்களில் பித்த வெடிப்புகள். நினைவு சட்டையை மாட்டிக்கொள்ள இருந்த உடம்போ காணாமல் போனது. சந்தர்ப்ப கண்ணாடி சில்லுகளில் தவழ்ந்து தவழ்ந்து நகர்ந்த இடங்களிலெல்லாம் இரத்த அபிஷேகம். இருந்தாலும் எப்படியும் நடப்பேன் அதோ தூரத்தில். அதுக்கடுத்தது தன்னுடைய நண்பனுக்கு அவர் வந்து, சார் கேக்குதுங்களா? ஓகே. தன்னுடைய நண்பனுக்கு அவர் முயற்சி பண்ணு அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை கொடுக்கிறாரு. அவர் ஏற்கனவே கஷ்டப்பட்டிருக்காரு. அதாவது எமைகளின் மறைப்பிற்குள் உன் கனவு கரைந்த கதை, நகங்களின் கணுக்களுக்குள் உன் நம்பிக்கை உதிர்ந்த கதை, தலைமுடிக்குள் நீ எழுத்துக்களை தேடி மொட்டையான கதை. இவர் வந்து தன்னோட தலை எழுத்துக்களை வந்து தன்னுடைய தலைமுடிக்குள் தேடுறாராம். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நொந்து ரொம்ப ரொம்ப மனசுடைஞ்சு இருக்காரு. அவர்கிட்டதான் இப்போ இந்த கவிஞர் பேசுறார். நண்பனே, நந்தவனங்கள் உன்னை நலம் விசாரிக்கவில்லை என்று கண்களில் ஓரம் எட்டி பார்க்கிறதா கண்ணீர் துளி? உன் கண்ணீர் விரயமாக்கப்பட்டால் இங்கே வீதிகள் விலாசங்கள் மறந்து போகும்.
தீக்குச்சி உரச நினைக்காத வரையில் தீபங்கள் வெளிச்சங்கள் கொடுக்காது. தீக்குச்சி வச்சு தீபத்தை ஏத்துனாதானே வெளிச்சம் கொடுக்கும். அதைத்தான் அவர் சொல்றார். நீ அப்படியே உட்கார்ந்து இருந்தா எதுவுமே நடக்காது, முயற்சி செய் அப்படின்னு சொல்றார். தீக்குச்சி உரச நினைக்காத வரையில் தீபங்கள் வெளிச்சங்கள் கொடுக்காது. கனவுகள் இரவுகளை உரசாத வரையில் நினைவுகள் நிரந்தரம் கிடையாது. தோட்டத்தில் கூட தோண்டி பார்த்தும் கிடைக்காத உன் சிந்தனை முத்தின் ஜனன சிப்பி யாரோ தொலைத்ததாய் பேசிக் கொள்கிறார்கள். நீ நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தவே நண்பா, ஜன்னல்களை முத்தமிடுபவையெல்லாம் முகாரிகள் மட்டுமல்ல. முக்கியமாய் உன் டைரியில் இதை குறித்து வைத்துக்கொள். உன்னால் முடியாமல் போனதன் முகவரி என்ன யோசித்து பார்த்தாயா? உன் மூளையின் செல்களில் முகாந்திரமாக பத்திரப்பட்டிருப்பது எதுவென்று. நீ ஏன் முயற்சிக்கவில்லை அப்படின்னு தன்னுடைய நண்பனை இவர் கேட்கிறார். நீ என்ன அதை பத்தி நீ யோசிச்சியா? நீ ஏன் முயற்சிக்கவில்லை நீ யோசிச்சியா அப்படின்னு தன்னோட நண்பர்கிட்ட கேட்கிறார். என் பிரிய சிநேகமே, சுண்டு விரல்களின் சொடுக்கு நினைப்பில் விரல்களை இழக்கும் விபரீதம் வேண்டாம். நீ எதையோ நினைச்சுக்கிட்டு நீ கடைசியில நீ விரல்களை, அதாவது நீ பெரிய துன்பங்களில் போய் சிக்கிக்கொள்ளாதே அப்படின்னும் சொல்றாரு. வெற்றியின் தரிசனம் முயற்சி தவங்களுக்கு மட்டும்தான். முயற்சி இருந்தால் தானே வெற்றி கிடைக்கும். அதைத்தான் அவர் சொல்ற. வெற்றியின் தரிசனம் முயற்சி தவங்களுக்கு மட்டும்தான். வரங்கள் தவங்களுக்கு மட்டும் கிடையாது, வாசல்களில் காத்திருப்புகளுக்கும் தான். அதாவது இப்போ நம்ம ஜேசுதாஸ் பத்தி தெரிஞ்சிருக்கோம். நமக்கு ஜேசுதாஸ் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். அவர் கார் பார்க்கிங்ல தான் படுத்திருப்பாரு. மியூசிக் டைரக்டரோட, எந்த மியூசிக் டைரக்டர் என்பதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவர் அவங்க வீட்டு கார் பார்க்கிங்ல தான் அவர் ஜேசுதாஸ் படுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு அந்த மியூசிக் டைரக்டரை பார்த்து டெய்லி அவர் முகத்துல, காலையில அவர் முகத்துல வீழ்ச்சி பார்த்து அப்படித்தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு கூட சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் நம்ம பார்த்திபன் சார் கூட பாக்யராஜ் சார் கார்ல வரும்போது டெய்லி அங்கேயே நிற்பாரு. ஸோ வாசல் நின்று அதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டர் ஆகிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா பாக்யராஜ் சார் கிட்ட சேர்றாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்திபன் சார் டைரக்டர் ஆகிறாரு. அதாவது வரங்கள் தவங்களுக்கு மட்டும் கிடையாது, என் வாலிபமே வாசல்களில் காத்திருப்புகளுக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. நீ வாசல்ல காத்திருந்துதான் ஆகணும். என் விலாசம் தேடி வெற்றி வந்தால் உன்னை அதனிடம் சிபாரசு செய்கிறேன். நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத. என் விரல்களால் உன் விழிகள் துடைக்கப்படும். நீ துவண்டு படுத்தது போதும். இனிமேல் நம்பிக்கை மேகம் உன்னை சூழ்ந்து நிற்கட்டும். உன்னால் முடியும், நிச்சயம் உன்னாலும் முடியும். முதுகெலும்புகள் இன்னும் உன்னிடம்தான் இருக்கிறது. ஞாபகப்படுத்துகிறேன் நண்பா, முதுகெலும்புகள் இன்னும் உன்னிடம்தான் இருக்கிறது. இதுதான் அந்த உன்னால் முடியும் என்ற கவிதை. இதுதான். அதுக்கு அடுத்தது மடலல்ல தோழி. இது இந்த கவிதையும் தோழிக்கு அறிவுரை சொல்றாரு. ஒரு பெண் தோழி, நீ எப்படியெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்கிறார் இந்த கவிதையில. நேற்று உன் முதல் பேசியதாக நினைக்கவில்லை தோழி, இதயம் பேசியதாகவே நினைக்க முயல்கிறேன். உன் விழிகளில் தெரிந்த அப்போதைய வெளிச்சத்தில் இருட்டு தன்னை கழுவிக்கொள்ள பார்த்தது நிஜம்தான். நீ உச்சரித்ததாகவே என்னால் நினைக்க முடியவில்லை, யாரோ எச்சரித்ததாகவே எழுதி காட்ட முயல்கிறேன். கர்வப்படுகிறேன் தோழி.
பெண்மை இப்போதெல்லாம் மென்மையா இருப்பது நல்லதற்கல்ல. பூவா இருந்தாலும் உள்ளுக்குள் புயலா இருப்பது அவசியம். அதாவது தன்னுடைய பெண் தோழி கிட்ட சொல்றாரு, நீ எங்கேயாவது போய் தப்பா மாட்டிக்காத, தப்பானவங்க கிட்ட நீ மாட்டிக்காத அப்படின்னு அழகா சொல்றாரு. இங்கே விட்டில்களாய் இருப்பவைதான் விளக்குகளையே பல நேரம் அணைக்க நினைக்கிறது. ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது தோழியை அந்த அளவுக்கு ஒரு நேசிச்சு எச்சரிக்கையா எச்சரிக்கைப்படுத்துறாரு அவங்களை. இங்கே கரங்களாய் இருப்பவைதான் பல நேரங்களில் கண்களையே களவாட முயல்கிறது. தெரியாது உனக்கு, இவைகளே சில நேரம் கண்களை குருடாக்கும் விபரீதம். கைக்குட்டை சிநேகிதங்கள் சில நேரங்களில் தோள்பட்டை வரைக்கும் தேடல்கள் தொடங்கும். நாகரிக நீ தொடங்கும் தோள்பட்டை வரைக்கும் தேடல்கள் தொடங்கும் அத்துமீறல். நாகரிக உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஞாபகப்படுத்துகிறேன். நம்பிக்கை உன்மீதும் இருக்கட்டும். சமூகம் எப்போதும் நம்மை கீழே தள்ளவே காத்திருக்கிறது. அதே மாதிரி நீ முதல்ல சென்று உன் காதலை சொல்லாதே அப்படின்னும் தோழி கிட்ட சொல்றாரு. தோழி, பாலைவனத்தை மேகங்கள் வந்து விசாரித்ததாய் சரித்திரம் கிடையாது. நந்தவனங்களை தேடி வண்டுகள் வருமே தவிர வண்டுகள் தேடி மலர் கூட்டத்திற்கு போனதாய் வரலாறு கிடையாது. நீயே போய் உன்னுடைய காதலை சொல்லாதே அப்படின்னு தோழிக்கு சொல்றாரு. நேற்று வரை உன்னோடு கதை பேசிய காற்று நாளை உன் காது கடிக்குமா என்பதை நிச்சயமில்லாதவை. உன் கேசம் கோதிய காற்று நாளை நேசம் மறந்து போகலாம். அதாவது காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உன்னை விட்டுட்டு கூட போகலாம். புரிந்து கொண்டால் நீ பௌர்ணமி. தோழிக்கு சொல்றாரு, புரிந்து கொண்டால் நீ பௌர்ணமி, இல்ல புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு தன்னுடைய தோழிக்கு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது உன்னை நினைத்தோம் பாரதி. அடுத்த தலைப்பு, பாரதி எங்களுக்கு நீ ஒரு அமுத சுரபி, சும்மா சொல்லக்கூடாது. உன் மீசையை வைத்தே நாங்கள் எத்தனை கவிதைகள் எழுதி தள்ளி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? உன் கனவு நகைகளுக்கு நாங்கள் நினைவு முலாம் பூசுவதை மறந்து நாட்கள் பலவாகி விட்டது பாரதி. இதோ நிறைவேறாத உன் கனவுகளை புதைப்பதற்காக கைகளில் கடப்பாறையோடு நிற்கிறோம். பாரதி, எங்கள் கைகளிலும் எழுதுகோல் தான் இருக்கிறது. ஆனால் உன் எழுதுகோல் மட்டும் எப்படி நெருப்பு வரிகளை பிரசவம் செய்கிறது? மொட்டை மரங்களையெல்லாம் பூ பெய்த வைத்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது? உன் பாடல்களால் பெண்களுக்கு கூட எப்படி மீசை முளைத்தது? சொல் பாரதி. சிம்ம கவிஞனே, எங்கள் விழியோரம் ஒரு சொட்டு கண்ணீர், துக்கத்தால் அல்ல, ஆனந்தத்தால். பாரதி, நீ இறந்தது ஒரு வகையில் நல்லதுக்குத்தான். சந்தோஷப்பட்டுக்கொள். அதனால்தான் நீ எங்களால் நினைக்கப்படுகிறாய். ஒருவேளை நீ இரவாமல் இருந்திருந்தால் எங்களைப் போல் நீயும் யாரோ ஒருவரின் நினைவிற்காக கவிதை பாட வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்தது மழையில் நனையும் ஒரு பெண்ணை பற்றி பாடுறாரு. ஒரு நந்தவனம் மழையில் நனைகிறது. சேலை கட்டிய செண்பகப்பூ.
மழையே கொஞ்சம் அழுவதை நிறுத்து. மலரின் மேனியில் மகரந்த கரைசல், தென்றலின் கூந்தலில் தண்ணீரின் சிதறல். செந்தாழ பூவிற்கு சின்னதாய் ஒரு வேண்டுகோள். இனிமேல் உன் கையில் குடையும் இருப்பது அவசியம். அது அந்த நடந்து போகும் அந்த பெண்ணை ஒரு செந்தாழம் பூன்னு சொல்றார். செந்தாழம் பூவிற்கு சின்னதாய் ஒரு வேண்டுகோள். இனிமேல் உன் கையில் குடையும் இருப்பது அவசியம். அதே மாதிரி மழையே நிறுத்துன்னு சொல்ல, மழையே கொஞ்சம் அழுவதை நிறுத்து. இங்கே தேர்தல் போல் மழையும் சொல்லிக் கொண்டு வருவதாய் தெரியவில்லை. உன் வாசலில் பன்னீர் தெளிப்பதாய் நினைத்து குயிலே உன்னை குளிப்பாட்டி விட்டது யார்? நெருப்புக்கு கூட இப்பொழுது ஜலதோஷம் பிடித்து விட்டது. கண்களால் உன்னை பார்த்து கொண்டிருந்தாள். உலா வந்த இந்த ஒற்றை நிலவிற்கு தலை தலை துவிட்டு விடு. ஏ காற்றே, சீக்கிரம் வா. சித்திரம் ஒன்று மழையில் நனைந்தபடி. ஓ விரல்களே, கொஞ்சம் குடைகளை தேடுங்கள். அந்த பெண் இடி மின்னல்கள் எல்லாம் பார்த்து பயந்து விட போகிறாளோ என்று நினைத்து அவர் சொல்றார் பாருங்க, அலராதே வானமே, இந்த பச்சை கிளை பயந்து விட போகிறது. அது அந்த மழையில் நனைந்து செல்லும் அந்த பெண் பயந்து விட போகிறாள் என்று அவர் சொல்றாரு. கவிஞர் சொல்றார் பாருங்க, அலராதே வானமே, இந்த பச்சை கிளை பயந்து விட போகிறது. உன் மின்னல் நடனத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்க நேரமில்லை, போ. சின்னதாய் ஒரு சிநேகம். இப்ப சில நேரங்கள்ல இப்படி நடக்கும். ஒரு இளம் வயதுல பெண்கள் அப்படித்தான். எதிர்த்த வீட்டுல யார் இருக்கிறாங்க, யாராவது பார்த்து அவங்க யாரு எப்படி இருக்காங்க, சில பக்கத்து வீட்டுல யாரு இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். எட்டி எட்டி பார்ப்பாங்க. அப்புறம் எதிர் வீட்டுல இருந்து அவங்க நம்ம பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா உடனே மறைஞ்சுக்குவாங்க. இதை இவர் அழகா, இந்த விஷயத்தான் இவருக்கு கவிதையை அழகா சொல்றார். என் வீட்டு ஜன்னலை உரசும் அந்த பௌர்ணமி நிலவு ஒவ்வொரு நாளும் எனக்கும் அதற்கும் கண்ணாம்பூச்சி விளையாட்டு. அதான் இவர் எட்டி பார்க்கும்போது அவங்க மறைஞ்சிடுறாங்க, அவங்க வரும்போது இவர் மறைஞ்சிடுறாரு. தோட்டத்தில் மட்டுமே என்னை தொட்டு தொட்டு பேசும் அந்த தென்றலுக்கு கூட என்னை பார்க்க வெட்கமாய் இருக்கிறது. ஜன்னல் கம்பிகளின் வெளியே அவள். கண்களாலேயே என்னை கவிதை எழுத வைத்து விட்டாள் அந்த கடன்காரி. அவள் சிரிப்புக்குள் நான் சிக்கி போனதுதான் நிஜம். தூண்டில் போடாமல் மீன் பிடிக்கும் வித்தை அவளுக்கு மட்டுமே கைவந்த கலையாய். ஒன்று சொல்கிறேன், பூக்களின் மொழிகளில் செல்வதென்றால் நான் மயங்கி போய்விட்டேன். ஓடைகளின் ஓசையில் சொல்வதென்றால் நான் தடுக்கி விழுந்து விட்டேன். நதிகளின் பாஷையில் சொல்வதென்றால் நான் தடுமாறி போய்விட்டேன். இசைகளே, கொஞ்சம் திரும்பி பாருங்கள். என் விலாசங்கள் எங்காவது வீதியில் விழுந்திருக்கிறதா என்று. அதே மாதிரி எதிர் வீட்டு பெண்கள், இளம் வயது பெண்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு போனா கூட இந்த வாலிபர் பின்தொடர்ந்து போவார். அதெல்லாம் கூட அவர் எழுதியிருக்காரு. இந்த கவிதையில எழுதியிருக்காரு. கோயில் வாசலில் அந்த குத்து விளக்கு பூபாலமே பொழுது. கோயில் வாசலில் அந்த குத்து விளக்கு பூபாலமே பொழுது. காலையிலே அவ எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடுறா அப்படின்னு சொன்னார். அவ்வளவு சீக்கிரத்தில் விழுந்து விட்டதா? அவள் கூந்தலில் இன்னும் ஈரம் காயவில்லை. பூக்களின் வேனையில் பனித்துளி போல்.
என் வீட்டு ஜன்னலை உரசும் அந்த பௌர்ணமி நிலவு ஒவ்வொரு நாளும் எனக்கும் அதற்கும் கண்ணாம்பூச்சி விளையாட்டு. அதாவது இந்த இந்த வரிகளை ஆரம்பத்திலேயே எழுதுறாரு. என் வீட்டு ஜன்னலை உரசும் அந்த பௌர்ணமி நிலவு ஒவ்வொரு நாளும் எனக்கும் அதற்கும் கண்ணாமூச்சி விளையாட்டு. அந்த கவிதை முடியும் போதும் அதே சொல்றாரு. என் வீட்டு ஜன்னலை உரசும் அந்த பௌர்ணமி நிலவு ஒவ்வொரு நாளும் எனக்கும் அதற்கும் கண்ணாமூச்சி விளையாட்டு. இந்த கவிதை அதோட முடியுது. அடுத்தது வந்து போதைக்கு அடிமையாகி இருக்கும் தன்னோட நண்பனை வந்து அவர் தட்டி எழுப்புறார். தலைப்பு வந்து உதயம் உன் பக்கத்தில் தான். நண்பா, எத்தனை நாள் தான் உன் கண்களை மூடிக்கொண்டு இருட்டுக்குள் நடப்பதாய் உத்தேசம்? கிழக்கை மறந்து மேற்கை நோக்கியா உன் சிந்தனை குதிரைக்கு கடிவாளம் போடுவது? தோழா, மெழுகுவத்தியே போதுமென்று சூரியன்களை வெறுப்பதா? கனவுகளை போதுமென்று நினைவுகளை தடுப்பதா? இந்த பொய்யர்களின் உலகில் வெற்றி சித்தாந்தம் பேசிக்கொண்டு நேரத்தை வீணாக்காதே அப்படின்னு அவரு சொல்றாரு. பொய்களின் கடை விரிப்புகளுக்கு பக்கத்தில் நிஜங்களை வாங்க எத்தனை நாள் தான் உச்சித்தவம் செய்ய போகிறாய்? அதோ தொலைந்து போனவர்கள் பட்டியலில் உன் பெயரும் புதிதாக இடம் பெற்றிருக்கிறதே, தெரியுமா உனக்கு? அதே அதே முதல்ல சொன்ன அதே மாதிரியேதான் இதுலயும் அவர் சொல்றாரு. ஆனா இந்த இந்த நண்பர் வந்து போதைக்கு அடிமையாயிட்டு அப்படியே ஒரு தூங்கிட்டே இருக்கிறார். எந்த இதுக்கும் எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை, வாழ்க்கையை வீணாக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அதைத்தான் இவர் இப்படி எழுதி, அதாவது இப்படி இந்த கவிதை சொல்லி நண்பனை தட்டி எழுப்புமாறு எழுப்பது போல ஒரு கவிதை. இப்பொழுதாவது வீழ்த்துக்குள் இந்த கொடூரமான பழக்கத்திலிருந்து வெளியே வான்னு சொல்றாரு. பிறகு உன் திறமைகளை புதைப்பதற்காக, உன் கனவுகளை ஏற்பதற்காக, உன் நட்பிற்கு நாள் பார்ப்பது கூட, உன் நடப்பிற்கு நாள் பார்ப்பது கூட தெரியாமல் அதென்னத்தோட அப்படி ஒரு உறக்கம். அதாவது அவரு அந்த போதையில உறங்கிட்டே இருக்காரு. இவர் சொல்றாரு, உன் திறமைகளை புதைப்பதற்காக, உன் கனவுகளை எரிப்பதற்காக, உன் நடப்பிற்கு நாள் பார்ப்பது கூட தெரியாமல் அதென்னத்தோட அப்படி ஒரு உறக்கம். போதையின் பிடியினில் நண்பனே, நீ சென்று கொண்டிருப்பது எதை நோக்கி தெரியுமா? மயானங்களின் பிணங்களுக்கு பக்கத்தில். நீ எதை நோக்கி தெரியுமா? மயானங்களின் பிணங்களுக்கு பக்கத்தில், கோட்டான்களின் கூக்குரல்களுக்கு மத்தியில். எத்தனை கற்பனைகள், எவ்வளவு ஆசைகள் தோழா! எப்படி அதனை மறக்க முயற்சித்தாய்? ஏனென்றால் இந்த போதை மட்டும் அது போயிட்டாங்கன்னா அப்படியே அது இழுத்துக்கிட்டு போயிடும். யாராவது காப்பாற்ற முயன்றாலும் அவர்களையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகிற ஒரு மிகவும் கொடுமையான ஒரு செயல் தான் இந்த போதை என்பது. அதனால அவர் நண்பர்கிட்ட சொல்றாரு, நீ வந்து தூங்கியது போதும், எழுந்து வா. காட்டாற்று வெள்ளமாய் இருக்க வேண்டிய நீ எப்படி இந்த சின்ன அணைக்கட்டுக்குள் சிக்கி போனாய்? எழுந்து வா நண்பா, போதையை தொலைத்து விட்டு எழுந்து வா. உதயம் உன் பக்கத்தில் தான். அதுதாங்க தலைப்பு. உதயம் உன் பக்கத்தில் தான் தலைப்பு. அதுதான் அவரு கடைசியா எழுதினார், உதயம் உன் பக்கத்தில் தான். அதுக்கடுத்தது சிநேகிதிக்கு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிநேகிதி வந்து ஒரு முதிர் கண்ணை, திருமணம் ஆகலையே அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு முதிர் கண்ணைக்கு இவர் ஒரு கவிதை எழுதுறார். பிரிய சிநேகிதி, இன்னும் மூங்கில் குழலாகவில்லை, அதற்குள் காற்றோடு உனக்கு சம்பந்தம் எதற்கு?
இன்னும் கனவுகள் விற்பனைக்கு வரவில்லை. அதற்குள் நிழலோடு உனக்கு நெருக்கங்கள் எதற்கு? இன்னும் நேசம் பூ பூக்கவில்லை. அதற்குள் பூந்தோட்டம் எங்கும் போராட்டம் எதற்கு? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உன்னாலும் ஒரு புத்தன் புறப்பட்டு வரலாம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கல்யாணம் தான் வாழ்க்கை. அது இல்லையேன்னு எனக்கு அது நடக்கலையே நீ யோசிக்காத. அதை தவிர இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு. அதனால நீ அதிலிருந்து நீ வெளியே வந்து நீ முயற்சி பண்ணா நீ பல சாதனைகளை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உன் சிந்தனை சீரக டப்பாவில் சிறைப்பட்டு விடுவதா? யோசனை செய். நீ நினைத்தால் மேக கூட்டமும் உனக்கு போர்வையாகலாம். இன்னுமா உன் கண்களில் கல்யாண கனவுகள்? ஜரிகை புடவைகளில் நீ சாதிக்க போவதுதான் என்ன? நீ அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்னதான் சாதிக்க போற? நீ அதிலிருந்து வெளியே வா பிரியமானவளே. இது இன்னொரு பிரளயம் உதயமாகும் காலம். இன்னும் எத்தனை யுகங்களுக்கு சமையல் குறிப்புகளும் கோலப் போட்டிகளும் பங்கு பெறுவதாய் உத்தேசம்? உன் சுவாசம் இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லையா? போதும் தோழி. ஜன்னல் ஓரங்களில் நீ ஸ்ரீராமன்களை எதிர்பார்த்தது. அந்த பெண் வந்து தனக்கு கல்யாணம் ஆகலையே என்ற அந்த வருத்தத்துல இருக்கா, அந்த சோகத்துல இருக்கா. அவளை வந்து இவர் வந்து அந்த பெண்ணுக்கு நீ சாதிக்க பிறந்தவள் அப்படின்னு சொல்றார். வானம் வரையில் நீ வளர வேண்டும். உன் தோட்டத்து பூக்கள் கூட புன்னகை பூக்கும் போது உன் கண்களில் மட்டும் ஏன் காவிரி ஆறுகள்? நீ மட்டும் ஏன் திருமணமாகலையேன்னு நினைச்சுக்கிட்டு நீ அழுதுகிட்டு இருக்க? உன் தோட்டத்து பூக்கள் கூட புன்னகை பூக்கும் போது உன் கண்களில் மட்டும் ஏன் காவிரி ஆறுகள்? அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிச்சிருக்கார். அது போலவே விதவை விதவை பெண்ணை வந்து திருமணம் செய்ய அவர் வந்து விருப்பம் தெரிவித்தாரு. அதை வந்து தலைப்பு அப்படிலாம் எப்பவுமே இந்த கவிஞர் கொடுக்கல. உனக்காக ஒன்றுன்னு தான் தலை. இதுக்கு கூட நான் தான் இந்த தலைப்புகளை படிச்சுட்டு பிரிய சிநேகிதிக்கு அப்படின்னு தலைப்பு கொடுக்குறாரு. ஆனா அவர் வந்து பேசுறது அந்த முதிர்கன்னியை பத்தி தான். அந்த கல்யாணம் ஆகாம கஷ்டப்படக்கூடிய அந்த பெண்ணை பற்றி தான். இது கூட பாருங்க, உனக்காக ஒன்றுன்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. ஆனா அந்த விதை விதவை பெண்களை திருமணம் செய்ய ஒரு விருப்பம் தெரிவிக்கிற ஒரு கவிதை இது. சிநேகிதி, உன் முகவரி அறியாமல் முகாரிகளிடம் சரணாகதி அடைந்து விட்ட என்னை இருக்கிறதா? காற்றுக்கு கூட என்னடி என்னிடம் எவ்வளவு கோபம்? தென்றலுக்கு பதில் புயலாய் வீசுகிறது. மலருக்கு கூட ஏனடி உன்னிடம் எவ்வளவு வெறுப்பு? உன் கூந்தல் அரியாசனத்தில் அவைகளுக்கு மட்டும் இடமில்லாமல் போய்விட்டதா? பிரிய சிநேகிதி, உன் நிலவு முகத்தை யார் முக்காடிட்டு மூடியது? அதாவது இந்த விதவை ஆயிட்டா அந்த மாதிரி முக்காடு போடணும்னா சொல்லிடுவாங்க இல்லைங்களா பெண்களுக்கு. அதான் ஒரு பிரிய சிநேகிதி, உன் நிலவு முகத்தை யார் முக்காடிட்டு மூடியது? அதோடு இல்லாம ஏற்கனவே இந்த பெண்ணை அவர் விரும்பியிருக்காரு. அதனால சொல்றார், நம் கடிதங்கள் நடத்திய காதல் நாடகத்தின் இடையில் வில்லனாய் புகுந்தவர் யார்? அவர்களுக்காக கவலைப்படுகிறாய்? நீ இப்படி விதவையா ஆயிட்டியே, நீ என்னையே திருமணம் செய்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதுறாரு. கொசுக்களின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்காக உன் தீர்க்கமான முடிவின் அடிக்கல்லை பிடுங்கியது என்ன நியாயம்? நீ என்ன நேசிச்சது மறந்துட்டு நீ வேற ஒரு திருமணம் செய்து கொண்ட, அது நியாயமா அப்படின்னு கேட்கிறார்.
உனக்கு ஒன்று சொல்கிறேன். கொசுக்கள் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது மலையை புரட்டியதாய் கேள்விப்பட்டிருக்கிறாயா? கல்லாய் உன்னை சபித்துக் கொள்ளும்படி யார் சொன்னது? நான் உன் இறகினை எடுத்து காது குடையவா நினைத்தேன். தவறு சிநேகிதி. உன்னோடு சிறகடிக்க அல்லவா துடித்தேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழலாம்னு நான் நினைச்சேனே அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சொல்றார். உயிரோடு உன்னை கல்லறையில் வைக்க நீ என்ன அனார்கலியா? உன் நினைவு புத்தகத்தை ஞாபக கரையான் அரிக்க தொடங்கிய நாட்கள் நகர்ந்தோடி விட்டது. கவிதை கூட தற்போது தடுமாற்றத்தோடுதான். இதையெல்லாம் மறந்து இதெல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்றத அவர் சொல்றார். அது போல அடுத்தது அந்தியில் வாழும் நந்தவனங்கள் அப்படின்னு தலைப்பு. ஆனால் இவர் சொல்றது இந்த முதியோர்களை வஞ்சிப்பது. அதாவது பிள்ளைகள் முதியோர்களை எப்படி எல்லாம் வஞ்சிக்கிறாங்க, அவங்க எப்படி தாய் தந்தையில வெளியில துரத்தி விட்டுறாங்க, அவர்களை எப்படி சுடு சொற்களால துன்புறுத்துறாங்க, இதெல்லாம் இந்த கவிதையில அவர் சொல்றார். நினைவுக்கு இங்கே நிமோனியா காய்ச்சல், கனவுக்கு இங்கே சர்க்கரை வியாதி, தூக்கம் மறந்த கண்களில் கவலை. ஒரு புல்லாங்குழல் பிச்சை எடுக்கிறது என்றால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஒரு குத்துவிளக்கு தெருவிற்கு போய்விட்டது என்றால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். சில அம்மாக்கள் சும்மாக்கள் ஆனதால் வீதி முனைகளில், அதாவது அம்மாக்கள் அவங்களுடைய சக்தியை இழந்து அவங்க ரொம்ப வயசு முதிர்ந்த வயசு, அவங்களால அது எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இவங்க பிள்ளைகள் மருமகள் அதே அவங்க மகன்கள் இப்படி எல்லாரும் நினைக்கும் போது அவங்க வீதி முனையில் தான் அவங்க நிற்கிறாங்க, ஆதரவு இல்லாத பெற்றோர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். சில அம்மாக்கள் சும்மாக்கள் ஆனதால் வீதி முனைகளில் பாவம் வழி தெரியாமல் சில மகன்களால் துரத்தப்பட்ட அப்பாக்கள். ஒரு காலத்துல அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? வசந்தத்தின் தேரில் சென்றவர்கள் தான் இவர்கள், தென்றலின் ஊஞ்சலில் ஆடியவர்கள் தான் இவர்கள். இன்று முதுமை இவர்களுக்கு முக்காடு போட்டு விட்டது. இளமை இவர்களிடமிருந்து விடைபெற்று போய்விட்டது. விரட்டப்பட்டவர்கள், ஆமாம், விலக்கப்பட்டார்கள், சில மகன்களாலும் மகள்களாலும். இந்த கிழவியால் எனக்கு நிம்மதி போச்சு. நேற்று வந்த மருமகள் இப்படி சொல்கிறாள். பாட்டியின் பக்கத்தில் போகாதே என்கிறாள் தன் வயிற்றில் பிறந்த மகள். அந்த முதிய அந்த பாட்டியோட அந்த அம்மா பெற்ற ஒரு பெண்ணே தன்னுடைய மகள்கிட்ட சொன்ன, பாட்டி கிட்ட போயிடாத, பாட்டி பக்கத்துல போயிடாத. இதெல்லாம் தான் அந்த சொல் அம்புகளால் அவர்களை சுடுகிறார்கள், சுடு சொற்களால் சுடு சொற்களை பேசி முதியோரை வஞ்சிக்கிறார்கள். அது மகள் சொல்றா, பாட்டியின் பக்கத்தில் போய்விடாது. மகனும் தன் பங்குக்கு அழகாய் சொல்லுவான், உன்னால் எனக்கு தொல்லைதான் அப்படின்னு சொல்றார். முதுமை என்பது தனக்கும் வராது என்பது என்ன நிச்சயம்? ஆனா அவங்க அதை நினைச்சு பார்க்கல. மகனோ மகளோ மருமகளோ மருமகனோ யாருமே முதுமை என்பது தனக்கும் வராது என்பது என்ன நிச்சயம் அப்படின்னு நினைச்சு பார்க்கல. நாளைய பொழுதுகள் சில மகன்களையும் சில மகள்களையும்
சில முதியோர் இல்லங்களிலும் தெருக்களின் ஓரங்களிலும் கண்டெடுக்கப்படலாம். சருகுகள் மீண்டும் மலராகாது. ஆனால் மலர்கள் சருகுகள் ஆகாதா? இன்னைக்கு இளமையா இருக்கிறவங்க நாளைக்கு முதியவர்களா ஆக மாட்டாங்களா? அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வராதா அப்படின்னு அழகா எழுதியிருக்காங்க. அதுதான் அந்தியில் வாழும் நந்தவனங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு தலைப்பு கொடுத்திருக்காரு. பாரம் சுமக்கும் சுமைதாங்கிகள். இது வந்து ஒரு அதாவது இந்த குழந்தை தொழிலாளர்களை பற்றி எழுதுறாரு. இதயம் உள்ளவர்களே, இந்த பிஞ்சு இதயங்களின் இயக்கங்கள் உங்கள் செவிகளில் கேட்கவில்லையா? இதயங்கள் பாடும் முகார்களின் சப்தங்கள் உங்களை எட்டவில்லையா? அதோ பாருங்கள், புத்தக பைகள் சுமக்கின்ற முதுகுகளில் வாழ்க்கையின் சுமைகள். அதுதான் அந்த குழந்தை தொழிலாளர்களை பற்றி எழுதுறாங்க. பாரங்களை மட்டுமே இந்த சுமை தாங்கிகள் சுமந்து பழகிவிட்டதால் சொந்த பாரங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதாய் தெரியவில்லை. இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில நிறைய குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்கள் வந்து நிறைய இருப்பாங்க. அந்த தீக்குச்சிகளை வந்து அடுக்கி அடுக்கி வைக்கணும். அது ஒரு இது ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாண்ட்ல அவங்க அந்த அடுக்கி அடுக்கி வைக்கிற வேலை இது. இவ்வளவு இத்தனை கட்டுகள் அவங்க அடுக்குனா அவங்களுக்கு இவ்வளவு காசுன்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு. அது நானும் கொஞ்சம் பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்துருக்கேன். வீணையை மெட்டுகிற விரல்கள் தீக்குச்சிகளை அல்லவா தீண்டிக் கொண்டிருக்கின்றன. விடையினை பார்க்கும் சின்ன விழிகளில் அஸ்தமனத்தின் நிரந்தர அமைதி அல்லவா குடிகொண்டிருக்கிறது. இந்த ரோஜாக்களின் மலர்களே ஏன் முட்களாகி போனது? பலகையில் எழுதப்பட்ட எழுத்துக்களை பற்றியே அறியாத இவர்களா தங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தை அழிக்கப் போகிறார்கள்? இன்னும் அவங்க வந்து அந்த குழந்தைகள் வந்து பலகையில எழுதவே ஆரம்பிக்கல. அவ்வளவு சின்ன குழந்தைங்க. பலகையில் எழுதப்பட்ட எழுத்துக்களை பற்றியே அறியாத இவர்களா தங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தை அழிக்கப் போகிறார்கள்? இவர்களுக்கு கல்வி விளக்கை அனைத்துதான் வாழ்க்கை விளக்கை ஏற்றுகிறார்கள் போல. அந்த குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது கிடையாது. இந்த மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு அனுப்புறது, அங்க அனுப்பி அந்த வேலையை செஞ்சு அவர்கள் வருமானம் ஈட்டி வர வேண்டும். அப்போதான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே கல்வி விளக்கை அனைத்துத்தான் வாழ்க்கை விளக்கையே ஏற்றுகிறார்கள். கந்தக கிடங்குக்குள்ளே சில இளம் தளிர்களின் இயக்கங்கள். அதே மாதிரி பட்டாசு தொழிற்சாலை, அதுலயும் தான் சின்ன குழந்தைகள் எல்லாம் நிறைய ஈடுபடுத்துறாங்க. கந்தக கிடங்குக்குள்ளே சில இளந்தளிர்களின் இயக்கங்கள். செங்கல் சூளைகளில் சில வாலிபங்களின் தாபங்கள். அதே மாதிரி செங்கல் சூளையிலையும் சில கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளை நிறைய குழந்தை தொழிலாளர்கள்லாம் யூஸ் பண்றாங்க. தெருவோரம் கொஞ்சம் உங்கள் பார்வையை திருப்புங்கள். பேப்பர் பொறுக்கும் பையன் கண்களில் தேங்கி இருப்பது என்ன சோகம் மட்டுமா? உங்கள் மகன் வயது கூட இருக்காதே இவனுக்கு. நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்றால் இவர்கள் மட்டும் என்ன ஒதுக்கப்பட்டவர்களா? நாம் அனைவரும் பிறப்பது 10 மாதம் என்றால் இவர்களுக்கு மட்டும் என்ன 5 மாதங்களா? அது இன்னும் இன்னும் கூட நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குழந்தைகள் வந்து ஒரு சில இடங்களில் ஒரு கோணிப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு பேப்பர் பொறுக்கும் வேலையை இன்னும் கூட செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த ஒரு அது பற்றிய கவிதை தான் இந்த பாரம் சுமக்கும் சுமை தாங்கிகள்.
அது போலயே இந்த இது வரதட்சணை வரதட்சணை பத்தியும் எழுதுறாரு. இது ஒரு 26 1999 27 ஆண்டுகளுக்கு முந்தைய கவிதைன்றனால அவர் அதுக்கேற்ற மாதிரி எழுதியிருக்கார். சீதையே கொஞ்சம் சிந்தித்துப்பார். ராமனை தேடி நீ அயோத்தி போனாலும் தச தசரதன் உன்னை மருமகளாக கொள்ள மாட்டான். 20,000 உன் அப்பனிடம் கேள். சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? பைங்கிளி, நீ பணத்தோடு சென்றால் தசரதன் என்ன கைகையை கூட உன்னை தலைமேல் தாங்குவாள். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கூடவே 50 சவரன் கொடுத்து சீதையே உனக்கு சித்தன்ன வாசலில் சிறைச்சாலை அமைப்பாள். சில பாரிஜாதங்கள் பறிப்பதற்கு முன்னையே கசக்கப்பட்டு விடுகின்றன. சில புறாக்கள் பறப்பதற்கு முன்னையே சிறகு முறிக்கப்பட்டு விடுகின்றன. அதாவது திருமணமாக பறிப்பதற்கு முன்னே கசக்கப்பட்டு விடுகின்றன. நிறைய வந்து திருமணமான புதில் இப்ப கூட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம கேள்விப்பட்டோம். காரிலேயே ஒரு பெண் வந்து அப்படியே விஷம் விஷம் சாப்பிட்டு இறந்து விடுறா. எல்லாம் அந்த வரதட்சணை அது போன்ற கொடுமைதான். சில புறாக்கள் பறப்பதற்கு முன்னையே சிறகு முறிக்கப்பட்டு விடுகின்றன. அதாவது அவர்கள் வாழ்க்கையை அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய நிறைய இது மாதிரி நடந்திருக்கு. கல்யாணமான புதுசுல தற்கொலை அந்த பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது வந்து நிறைய நடந்திருக்கு. ஒரு சிலதுதான் வெளியில தெரியுது, ஒரு சிலது தெரிவதே இல்லை. சரி, அப்படியே பிரச்சனை இல்லாம சரி கல்யாணம் ஆனா அதுக்கப்புறமா கணவனோட பிரச்சனை. சில கணவன்மார்களின் கண்களுக்கு சந்தேக கண்ணாடி. சில சீதைகள் தீக்குளிக்க பயந்து மயக்க மாத்திரையின் மடியில் வீழ்ந்து வீழ்ந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்ற. அதாவது பெண்கள் வந்து தற்கொலை முயற்சி பண்றாங்க. இங்கே பாவம், இங்கே தேர்ந்தெடுப்புகள் எல்லாம் கண்களை கட்டி கொண்டுதான். எனவே தேர்ந்தெடுப்புகள் வந்து அவங்க இதையெல்லாம் ஆராயாமல் தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள் மணமகனை தேர்ந்தெடுக்கும் போது அப்படின்றதே இவர் சொல்றார். டைம் ஆயிடுச்சா? 7:55. நிறைய இருக்கே. நான் இந்த அடுத்த கவிதைக்கு நான் தலைப்பு சொல்ல போறதில்ல. மகுடங்கள் தரிக்க வேண்டிய உன் தலையில் முட்கள் அல்லவா ராஜாங்கம் செய்கிறது. இயேசுவே, நான் செய்த பாவம்தான் என்ன? உன்னை போல்தானே நானும். எதற்காக இது தண்டனை? என் கண்களின் முன்னே என் உயிர்த்தியின் கடைசி அத்தியாயமா? உமக்கோ அன்று முள் கிரீடம். என் நிலையை நினைத்து பாரும். நெருப்பல்லவா மகுடமாகிவிட்டிருக்கிறது. என் வாழ்வின் கடைசி நிமிடம் இன்னும் சில வினாடிகளில் நடந்தேறிவிடும். நான் செய்த பாவம்தான் என்ன? எதற்காக இந்த தண்டனை? இப்படி என் இனியவளேன்னு ஒரு கவிதை. அதுல இருக்கிற ஒரு ஒரு சின்ன பகுதி மட்டும் நான் சொல்றேன். உன் உதட்டில் பிறக்கப் போகும் சம்மதத்திற்காக மதங்களை கூட தள்ளி வைத்துள்ளேன் தெரியுமா அன்பே? கண்ணன் சொன்ன கீதையானாலும் சரி, இயேசு சொன்ன வேதமானாலும் சரி, பிரியசகி, காதல் வேதங்களின் பக்கத்தில் மதங்களுக்கு என்ன வேலை? உன் ஆண்டாலும் என் மேரியும் ஒன்றென்று நீ நினைத்தால்
எங்கே சீக்கிரம் வார்த்தைகளால் ஒரு மடல் எழுது. என் இதயச் சிலுவையில் அறைந்து கொள்ள நான் ஆணிகளோடு நிற்கிறேன். தேவன் வேதமும் கண்ணன் கீதம் ஒரு தமிழ்ல ஒரு நம்ம சினிமா பாட்டு ஒண்ணு இருக்கு. தேவன் வேதமும் கண்ணன் கீதையும் ஒரு பாடலில் இங்கு சங்கமம் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் கூட இதை படிக்கும்போது நினைவுக்கு வருது. அதே மாதிரி என் பாலிய சிநேகிதனே, இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுலயும் ஒரு சில வரிகள் சொல்றேன். அதாவது இது எப்படின்னா, இது ரொம்ப அழகான இளமை காலத்துல அவனும் அவளுடைய சிநேகிதியும் அந்த கண்ணகி சிலை அருகில் உட்கார்ந்து பேசுறாங்க. அதையே அவங்க ரொம்ப வயசாயிட்டு பேர குழந்தைகள்லாம் பிறந்த பிறகும் அவங்க அதை நினைவுபடுத்துறாங்க. வா, மறுபடியும் வா, நம்ம கண்ணகி சிலை கிட்ட உட்காந்து பேசலாம். நீ உன்னோட பேத்தி அழைச்சிட்டு வா, நான் என்னோட பேரனை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்கு இந்த கவிதை. அதனால இதை மட்டும் படிக்கிறேன். பெயர் புரியாத அந்த வனாந்திரத்தில் அன்று ஒரு நாள் மாத்யூஸின் கொள்கைகளை விவாதித்துக் கொண்டோமே. அதாவது அந்த பெண் தான் சொல்றாரு, என் பால்யகால சிநேகிதனே, நீ மறந்திருக்க நியாயமில்லை. கண்ணகி சிலை கருகில் எத்தனை நாட்கள் நாம் லைலாவை தேடிய கதையாய், ஜூலியட்டை தொலைத்த கதையாய், கல்லூரிக்குள்ளேயே எத்தனை சுகமான கனவுகள். நாட்களுக்கு யார் இறக்கை கட்டிவிட்டது? பறந்து பறந்து 3 ஆண்டு படிப்பு 3 வினாடிகளில் முடிந்து விட்டதா? எனக்கு ஒரு பிரமிப்பு. அப்பெல்லாம் ஒரு டிகிரியே முடிச்ச உடனே எல்லாம் வேலை தேடி போயிடுவாங்க. ஒரு 100 பேர் டிகிரி முடிச்சாங்கன்னா அதுல பிஜி பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. மற்றவங்களாம் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் நாலேஜோட வேலை தேடி போறவங்க தான் அவங்க. அதான் 3 ஆண்டு படிப்பு 3 வினாடிகளில் முடிந்து விட்டது. கழுத்தை பிடித்து தள்ளுவதாய் வெளியேற்றம் செய்வதே கல்லூரி நிர்வாகம். 3 வருஷம் முடிச்சிருச்சுன்னு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடுறாங்களே அப்படின்னு அவரு. ஓ, எத்தனை கங்கைகள் தான் அன்று நம் கண்களில் இருந்து உற்பத்தியானது. எல்லாரும் பிரியிறாங்க. எல்லாரும் காலேஜ் முடிச்சு இந்த பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே என்ற பாட்டுல வர மாதிரி எல்லாரும் பிரிஞ்சிடுறாங்க. அதுதான் இவர் இந்த கவிதையில எழுதுறார். அப்புறம் தோழனே, நாம் இருவரும் வெகு தொலைவில், இந்திய வரைபடத்தில் குறிக்கப்படாத ஒரு தேசத்தில், சூரிய கதிர்களும் எட்டாத ஒரு திசையில் எல்லாரும் அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க இல்லையா? வேற வேற நாட்டுக்கு வேற. இதை வரும் பாருங்க, எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போம் அப்படின்னு ஒரு லைன் கூட வரும் பாருங்க. அதுதான் இவர் இங்க அழகா எழுதுறாரு. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கல்யாண விசாவுடன் வாழ்க்கை கப்பலுக்கு பயணமானேன். என் அன்பானவனே, நீயும் வாழ்க்கை கப்பலில் ஏறி இருப்பாயோ? உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த நண்பனை இந்த பொண்ணை கேட்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாயிடுது. நம் நட்பு தறியில் லேசாய் ஒரு இடைவெளி, இணைத்து வைப்பதாய் நினைத்து கத்திரிக்கோளால் கத்தரித்த கதையாய். அதுக்கப்புறம் வயசானவன, காலங்கள் எனக்கு தலைக்கு வெள்ளையும் கண்களுக்கு கண்ணாடியும் அளித்து கௌரவித்தது. பார்த்த உடனே இன்றும் நாம் மால்டியூஸ் பற்றி பேசுவோம். கண்ணகி சிலை அருகில் கண்ணகி சிலை அருகில் அமர்ந்து நம் கடந்த கால சோகங்களை வருடி கொடுக்கலாம் வா. என் கைத்தறி கூடவே என் பேரனும் வருகிறான். வா என் தோழனே, உன் பேத்தியுடன் இன்னொரு நட்பிற்கு கால்கோல் விழா எடுக்கலாம் வா. என் பால்யகால சிநேகிதனே அப்படின்னு அவங்க வயசானதுக்கு அப்புறம் முடிச்சிருக்காங்க. தீக்குச்சி விரல்கள் கடைசி கவிதையா தான் சொல்றாரு. தீக்குச்சி விரல்கள் ஒவ்வொரு முறையும் உஷ்ணத்தை கக்கத்தான் செய்கிறது பேனா. சுட்டு விரல்களின் வழியே சுட்டி காட்டப்பட வேண்டியது இனிமேல் திசைகள் அல்ல, பயணங்கள்.
ஆட்காட்டி விரல் வழியே அடையாளம் காட்டப்பட வேண்டியது இனிமேல் குற்றங்கள் அல்ல, குற்றவாளிகள். குற்றவாளிகள் தான் இனிமேல் நாம் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார் பாருங்க. ஒழுகும் குடிசை இருமலில் இதயம் நசுங்கிடும் அப்பா. நோஞ்சானாய் தாய். காமாலையில் சொந்தம். தூக்குச்சட்டையில் தூங்கும் பழையதாய் வாலிபம். தொட்டுக்கொள்ள கனவாய் ஊறுகாய். இப்படித்தானா சாகும் பூவாக வாழ்க்கை எஞ்சியிருக்கிறது? இதுவரை வானவில்லில் மட்டுமே வண்ணம் பூசிய விரல்கள் தீக்குச்சிகளாய் திரும்பி பார்க்கட்டும். இதுவரை நதிகளை சிநேகித்த விரல்கள் கடல்களோடு கலந்துரையாடட்டும். வண்ணத்து பூச்சிகளுக்கு வர்ணமடிக்கவா இத்தனை கொண்டாட்டம்? நகமல்ல நண்பனே வாழ்க்கை, நகமல்ல நண்பனே வாழ்க்கை வெட்டி விட்டு போவதற்கு, கனவல்ல தோழியே வாழ்க்கையை கத்தரித்து விட்டு போவதற்கு. பூப்பறித்த விரல்கள் மென்மையானவை, பரவாயில்லை, நீளட்டும். அறியாமைக்கு எதிராக இருட்டின் முகப்பு பிரதேசங்களுக்கு வெளிச்ச ரேகையாக. அக்னி அநியாயங்களுக்கு அக்னி குஞ்சாக, விரல்களாய் அல்ல தீக்குச்சி விரல்களாய் அப்படின்னு முடிச்சுக்காங்க. இதோட இந்த கவிதை முடிக்கு. ஒரு சில கவிதைகளை நான் விட்டுட்டேன், ஆனா எல்லாமே ரொம்ப அருமையான வரிகளா. ஒரு கவிதை கூட நம்ம ஒரு சில கவிதைகள் நம்ம கொஞ்சம் சபையில பேச முடியாது, அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா இந்த தம்பி ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. எப்படியாவது அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, எப்படியாவது இந்த நிகழ்ச்சி மூலமா சென்று அடையுமான்னு கூட எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஏன்னா நான் இவரை நான் இன்னும் சரியா அவரை நியாயமா பார்த்தா அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கணும். அவருடைய கவிதைகளை பத்தி எதுவுமே நான் சொல்லலை. மேடம் படிச்சீங்களா, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட. நல்லா இருக்கு தம்பின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். எனக்கு அடுத்து என்னோட வேலை அப்படி பேங்க்ல அப்படியே போயிடுச்சு. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு தெரியல. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவர் மேலும் மேலும் கண்டிப்பா எனக்கு அடுத்த புத்தகம் கூட ஒண்ணு கொடுத்தா மாதிரி ஒரே ஒரு தான் அவர் திரும்பி வந்தார். அப்போ நல்லா இருக்கு தம்பின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இந்த புத்தகத்தை பத்தி நிறைய பேசல. அது எனக்கு ஒரு குறையாவே தான் இருக்குது. ஆனா அவரை எப்படி இப்போ எங்க பாக்குறது அப்படின்லாம் ஒரு ஐடியாவே இல்லை. சரி, எப்படி இருந்தாலும் அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருப்பார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அவர் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும், வாழட்டும் அந்த தம்பி என்று அவரை வாழ்த்தி இந்த புத்தக கருத்து பகிர்வினை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். ஒரு தேர்ந்த ஆசிரியர் போல நடுவுல வேற கொஸ்டின் கேட்டுட்டீங்களா? நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். புலம்புது. நான் கவிஞரோட இதுவாதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். நானு சிறப்பு ரொம்ப அருமையான தொகுப்பு. நீங்க சொன்ன போல நல்லா எழுதியிருக்காங்க. எந்த முகம் சுளிக்கின்ற வார்த்தைகளும் இல்லாம. அது இல்லவே இல்லம்மா, உண்மையாவே இந்த புத்தகம் முழுவதிலுமே அது கிடையாதுமா. அதாவது பெண்களை வர்ணிக்கிறது, அப்புறம் இன்னும் கூட ஒரு சில இது நம்ம பேச. இப்போ நான் லேட்டஸ்டா ஒரு புத்தகத்தை பத்தி படிச்சேன். அதுல இருந்த வார்த்தைகளை நான் மாத்தி போட்டுதான் படிச்சேன். அந்த மாதிரி வார்த்தைகள்மா. ஓ, அந்த புத்தகத்துல படுத்துன்னு வந்தது நான் தோளில் சாய்ந்துன்னு தான் மாத்தி போட்டு பேசுறப்போ. அப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எதுவுமே இந்த புத்தகத்துல இல்ல. ஓ, பரவாயில்ல. அதான் சில இந்த மாதிரி நல்ல கவிஞர்கள் சிலர் பொது வெளியில பெருசா பேசப்படாமலே போயிடுறாங்க, அப்படியே இதுவாயிடுறாங்க. அந்த வகையில நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான புத்தகத்தை அறிமுகம் செய்திருக்கீங்க. எங்களுக்கும் அந்த கவிதைகள்லாம் படிக்கணும்னு ஒரு ஆசை ஏற்படுத்தியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. தொடரட்டும் உங்களுடைய அழகான புத்தக கருத்து பகிர்வு.
அந்த ஆசிரியர் பாணியும் தொடரட்டும். நடுவுல எங்களை கொஸ்டின் கேக்குறது ரொம்ப நல்லா இருந்ததுங்க மேம். வாழ்த்துக்கள். நன்றி.